வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இந்த ஃபோக்கஸிங் எபிலிட்டியை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம், ஷார்ப்பன் அவர் மைண்ட் அப்படின்றத எப்படி சிறப்புப்படுத்தலாம் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுக்கு தொடர்புடைய செய்திகளான நம்ம என்ன பார்த்தோம், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸிங் எபிலிட்டியை அதுக்குள்ளே வருது தான், தட் இஸ் இட் இஸ் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒரு விஷயங்களை நம்ம படிக்கிறோம், ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்போம்? முதல்ல ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அது எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இந்த ஃபோக்கஸிங் எபிலிட்டி எப்போ பயன்படும் அப்படின்னு கேட்டால், ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் நம்மளுக்கு அது தேவையானதாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்விங்கிற ஒரு எபிலிட்டி ஒரு ஹோம் மேக்கருக்கு தான் இருக்கும், பாக்கி பேருக்கெலாம் இல்லைன்னு இல்லை. எல்லா விதமான பெர்ஸ்பெக்டிவ்லையும் ப்ராப்ளம் சால்விங் உண்டு. ப்ராப்ளம் சால்விங் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு கோர்ட்டில் ஜட்ஜு இன்றைக்கி அவர் தீர்ப்பு அளிக்கணும் அப்படின்னா அவருக்கும் அந்த ஜட்ஜிங் எபிலிட்டியை வளர்த்துக்கிட்டா தான் அந்த ப்ராப்ளத்தை அவரால் சால்வ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு 4-5 பேருக்கு வீட்டில் தினம் சமைக்கணும்னா தட் இஸ் ஓகே. ஒரு 10-15 பேருக்கு சமைக்கணும்னு சொன்னால் அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் அவங்க தெரிஞ்சிட்ட பிறகு தான் அதுக்குண்டான ப்ராப்ளம் என்ன, அங்கே ப்ராப்ளம் என்ன சொன்னால் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஒரு கனோட்டேஷன்ஸ் வச்சுருக்கோம், தட் இஸ் ஒன்லி ட்ரபுள் சம், கஷ்டமானது தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறோம். இல்லை, சாதாரண விஷயமா இருந்தாலும் அதை ஒரு ப்ராப்ளம் சொன்னால் தட் ஹாஸ் டு பி என்ன, யூ ஷுட் எக்ஸிக்யூட் இட் டு என்ன சாதாரண லெவலுக்கு ஈஸியான லெவலில் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ப்ராப்ளம் என்ன, ஒரே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், அது ஒரே ப்ராப்ளமாக இருக்குன்ற அந்த வார்த்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, எவ்ரி சுச்சுவேஷன் ஆட் டு பி யூ ஷுட் ஃபேஸ் இட், ஆட் டு பி சால்வ்டு, ஏன்னா ஒரு சால்வ் அண்ட் ரிசால்வ் அப்படி இருக்கணும். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் சால்விங்கிற எபிலிட்டியை எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம பார்த்துருக்கலாம். எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஹோம் மேக்கருக்கு இதை 4-5 பேருக்கு ஈவினிங் டிஃபன் பண்ணணும் அப்படின்னா அவங்க இது ஒரு ப்ராப்ளமாக நினைக்காம ஹவு டு ஃபைண்ட் த சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ராப்ளத்துக்கு ஈஸியான சொல்யூஷன் கிடச்சிடும். புதுசாக இருக்கணும், நெய்வாக இருக்கணும், அதே சமயத்தில் டேஸ்டியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அப்படின்னா ஷீ கேன் அப்ளை ஹர் மைண்ட், புதுசாக 2 சப்ஸ்டன்ஸ் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் கோயர், நம்மளுக்கு பிள்ளைங்க தான் ரொம்ப முக்கியம், எங்கே போனாலும் பிள்ளைங்களுக்கு பின்னாடி வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கூல் போகிற பசங்க 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ இல்லை அட் த மோஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் அதுக்கு என்ன ப்ராப்ளம், கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க்கை எல்லாத்தையும் டயத்துக்கு பண்ணணும். நாளைக்கு நம்பர் ஒர்க்கு ரிலேட்டடாக இருக்கிற புதுசாக ஒரு பாடம் நடத்துகிறான்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாடங்களை படிச்சுக்கணும். அதெல்லாம் எப்படி எளிமையாக எப்படி செய்கிறது, ரொம்ப ட்ரபிள் சம் இல்லாமல் அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அந்த சொல்யூஷனை ஈஸியாக படிக்கிறது எப்படி அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் அந்த குழந்தைய பொறுத்தவரை வரைக்கும் அது ப்ராப்ளம். ஆனால் இதுக்கு பெரியவங்களா வீட்டில் இருக்கிறவங்க படித்து குழந்தைகளுக்கு என்ன கைடு பண்ணணும்னு நினைக்கிற அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இல்லை அத்தையோ யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தை ரிலேட்டட் டு டுடேஸ் ஹோம்ஒர்க், டுடேஸ் என்ன லேர்னிங் அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து அது ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக எழுதி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கோ 4ஆம் கிளாஸ் குழந்தைக்கோ சொல்லி கொடுத்துட்டோன்னு வைங்க, அவ்வளோதான் அவங்க ப்ராப்ளம். தே ஃபைண்ட் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் இன் தேர் ஹேண்ட், தே ஆர் கம்மிங் அவுட் வெரி வெல். அப்புறம் ஈஸியாக ஜாலியாக இருப்பாங்க, ஈஸியாக வேலை முடிப்பாங்க, அப்புறம் ஜாலியாக இருப்பாங்க. இது அந்த குழந்தைக்கு அதுதான் ப்ராப்ளம். இல்லை வேறு இப்போ நிறைய பெரிய டிராஃபிக் இருக்குது, வில் ஹாவ் டு கோ அவுட் அப்படின்னா அப்போது எப்படி வெளியில் போகாமல் வீட்டிலே இருந்தால் எப்படி நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி கொடுத்தா அப்போது அந்த ப்ராப்ளத்துக்கு அதுதான் சொல்யூஷன். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதை நம்ம அதுபடி செய்யாமல், அதுபோல் முயற்சி செய்யாமல் ஒரே ப்ராப்ளமாக இருக்குன்னு எங்கே போகணும்னு பிளான் பண்ணிட்ட பிறகு அந்த ரூட்டில் டிராஃபிக் இருக்கான்னு நினச்சிட்டு நம்ம வண்டியை 4 வீலரோ 2 வீலரோ ஈவன் ஜஸ்ட் ஃபார் எ வாக் இஃப் வி ஆர் கோயிங் இன் என்ன ஒரு இப்போ சென்ற பதிவில் சொன்னோம், வி கேன் கில் த டைம். ஒரு 15 நிமிஷம் ஹைவேஸில் நின்றுட்டு வந்தால் வி ஆர் ஃபைண்ட் என்ன வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் தட். அந்த ஹெவி டிராஃபிக்லேருந்து மனசளவில் வெளியில் வரத்துக்கே நேரம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுபோல் ஹெவி டிராஃபிக்லேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் எந்த ரோட்வேஸில் எந்த வழியாக போனால் ஈவன் தோ த ரூட் இஸ் பிட் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஒரு சர்க்கியூட்டஸாக இருந்தால் கூட சர்க்கியூட்டஸ் ரூட்டில் நம்ம லெஸ் டிராஃபிக்கில் ட்ராவல் பண்ண முடியும்னா we can opt for it because heavy traffic really troubles the mind to drive. It disturbs.
இட் டிஸ்டர்ப் தி டிரைவிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த மாதிரி வரும்போது ஃபோக்கஸிங் வரணும்னு சொன்னால் அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் எந்த கெப்பாசிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, 4 சாமான் இருக்குது, அது 3 கப்பு தான் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரீடூ பண்ணாமல் ஈச் ஒன் வரிசையாக போடணும் அப்படின்னு சொன்னால் there are people they will do it immediately in the fraction of second. There are people they are unable to complete it even after 1.5 hours. இது எல்லாமே சாத்தியம்தான். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ஆஃப் த சொல்யூஷன் என்ன இருக்குது, அந்த ட்ரிக்கோ அதெல்லாம் ட்ரிக் இல்லை, ப்ராக்டிக்கல் ஒர்க் தான் அது. அந்த ப்ராக்டிஸை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அவங்களால எவ்வளோ எளிமையாக எவ்வளோ இனிமையாக அந்த கையில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம பார்க்க முடியும். அவங்களோட திறமையை அவங்க அப்படி தான் வெளிக்காட்ட முடியும். இப்போ ஒரு பசில் இருக்குது, 1 to 15 இருக்குது, ஆனால் அதில் வந்து என்ன இருக்குது, 16 ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது. ஒரே ஒரு பசில் மட்டும்தான் நகர்த்த முடியும். அப்படின்னா ஒரே ஒரு பிளாக் வண்டி நகர்த்திட்டு அடுத்து வர செய்திகளை நம்ம எவ்வளோ சிறப்பாக அதில் செய்ய முடியும்னு பார்த்தா நிச்சயமாக அதுக்கு எவ்வளோ நிமிஷத்தில் அது செய்து முடிக்கிறோம், எத்தனை செகண்ட்ஸில் நம்மளுக்கு அதுக்கு சொல்யூஷன் இமீடியட்டாக மனசுக்குள்ளே வந்துவிடுது. தீஸ் ஆர் ஆல் தி வேஸ் இஃப் யூ மூவ் த பிளாக்ஸ் இன் சச் அ வே வி கேன் அரைவ் அட் அ சொல்யூஷன் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு நமக்கு தோணிடும் இல்லையா பண்ணும்பொழுது. அதுபோல் கையில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வாட் ஆர் ஆல் த சொல்யூஷன்ஸ் அவைலபிள் அப்படின்றத த்ரூ த மைண்ட் வி கேன் பர்சீவ், த்ரூ த மைண்ட் வி கேன் கம் டு என்ன ஒரு பேட்டர்னுக்கு வந்துடுவோம். அப்படின்னா வி கேன் அரைவ் அட் எ கன்க்ளூஷன், we can arrive at a pattern to solve this puzzle, to solve this problem அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவில் திங்ஸ் வில் பி இன் அவர் ஹேண்ட். எப்போது மைண்டு ஃபோக்கஸாக இருக்கும் பொழுது. ஆனால் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டால் எதையும் பிள்ளைகளால் சாதிக்க முடியும். மனம் ஒருமுகப்படுத்தப்படும் பொழுது எல்லா செய்திகளும் நம்மிடையே எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு உதவும். அவ்வளோதான், அதே பெரிய விஷயந்தான். அது மனம் ஒருமுகப்படுத்தணும். மனம் வந்து ஃபோக்கஸிங் மைண்ட் செட் வந்துருச்சுன்னு சொன்னால் நிறைய அளவில் நம்ம பெரிய பெரிய விஷயங்களை எளிமையாக கற்றுக்க முடியும், எளிமையாக செயல்படுத்த முடியும், எளிமையாக அடுத்தவர்களுக்கும் கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.